முட்டையோ மைதாவோ சேர்க்காம குக்கரில் வேக வச்ச வீட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாமே நல்லா சலிச்சுட்டு எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரே கப்லேயே எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு எந்த வாசமும் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு தயிர், இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை அரைக்கும் போதே அது கூட 2 இல்லைன்னா 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு கப் அளவுக்கு பால் வந்து ஒரு கப் ஃபுல்லாக அப்படியே சேர்க்காம கால் கப்பாக அப்படியே வந்து கிளறி விட்டுட்டே அப்படியே சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பாத்திரத்தில் ஊற்றும் போது ரிப்பனாக இருக்கணும். அதுதான் வந்து கரெக்டான பதமாக இருக்கும். வேக வைக்க போகிற பாத்திரத்தில் நெய் இல்லைன்னா பட்டர் வந்து தடவிட்டு அதுக்கப்புறமா பேட்டர் வந்து எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மேலே ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே பாத்திரத்தை வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா குக்கர் மூடி போடாமல் தோசை மூடி போட்டுட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சு தான் வேக வச்சேன். 30 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தேவையான நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு திரும்ப ஒரு 20 நிமிஷம் வேக வச்சோம்னா சூப்பரான கேக் ரெடி.